மன்னா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானாராம். ஆன உடனே சொன்ன காரியம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த சமயத்துல கிதியோனுடைய இருதயத்துல பல கேள்விகள் இருந்தது. கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஏனென்றால் அந்த சமயத்துல மீதியானின் கையில் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் கர்த்தருடைய ஜனம். ஆகியதான் கிதியோனுக்குள்ள கேள்விகள் இருந்தது. ஆனா அந்த சமயத்துல கர்த்தருடைய தூதனானவர் சொன்னது, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல கூட கேள்விகள் இருக்கலாம். மெய்யாகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் நான் இந்த மாதிரி ஒரு பாதையில செல்ல வேண்டும்? எனக்கு ஏன் அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது என்று பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஒருவேளை உங்களுடைய கடினமான சூழ்நிலையில கர்த்தர் கூட இருக்கிறாரா என்ற சந்தேகம் எழும்பலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நித்தமும் நடத்துவார். கிதியோனோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறக்காக நன்றி. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொன்னீங்களே, நன்றி. உங்க ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறக்காக நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொன்னதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீக்குங்க. கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதிலாயிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.